نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. எல்லா புகழும் புகழ்ச்சியும் புகழ்ச்சிக்கு சொந்தக்காரனான அந்த அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவர் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் ஊரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சூரா நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அவன் எச்சரிக்கை செய்வதெல்லாம் எல்லா நிலைகளிலேயும் அவனை பயந்து கொள்ளுமாறு அவன் கட்டளையிடுகிறான். அதனை நானும் உங்களுக்கு எல்லா நிலைகளிலேயும் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொண்டவனாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெருநாளுடைய குதுபாவுடைய தலைப்பாக குன் ரப்பானியன், ரப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஹிஜ்ரி 1447 வருடம் நோன்பு பெருநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், மதீனாவை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கான ஒரு நாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு விரும்பிய ஒரு நாளை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே ஏன் நீங்க இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறீர்கள் என்ற நேரத்தில் இது எங்களுக்கு விருப்பமான நாள் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் ஒரு நாளை எடுக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் இன்னொரு நாளை எடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளை எடுத்த நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு 2 பெருநாட்களை தந்திருக்கிறார் என்று அதில் ஒரு பெருநாளாக இந்த நோன்பு பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 30 நோன்புகளை நோற்ற நிலையில் நாங்கள் சவ்வாலுடைய பிறையை சந்திச்சு இன்றைக்கு நாங்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளை பற்றி சூரா பக்ராவிலே 185வது வசனத்தில் சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், வலி துக்மிலுல் இத்தா, நீங்கள் ரமலானினுடைய அந்த எண்ணிக்கையை பூர்ணப்படுத்தி விட்டால் வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக, உங்களுக்கு அவன் அருள் பாலித்ததற்காக அவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டிருங்கள், அவனை பெருமைப்படுத்திக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் பெருநாளை எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். பெருநாள் தினத்திலே அல்லாஹு அக்பர்
அல்லாஹு அக்பர், அவன்தான் மிகப்பெரியவன் என்று சந்தோஷமாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். கவலையோடு ஒரு புறமாக இருந்து விடாமல் பெருநாள் தினம் என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பெருநாள் தினத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழ முடியாத பெண்கள் கூட அவர்கள் இந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொழாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஓரமாக வந்து இருந்து சந்தோஷத்தில் பங்குதாரிகளாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சில பெண்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வருவதற்கு முந்தானைகள் இல்லை, மேல போட்டு வாரத்துக்கு மறைச்சு வாரத்துக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடத்திலே மேலதிகமாக இருக்கக்கூடிய ஆடைகளை உங்களுடைய சகோதரிகளுக்கு கொடுங்கள், அந்த சந்தோஷத்தில் அவர்களும் பங்குதாரிகளாக மாறட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு நாள். ஏன் இந்த பெருநாளை நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன். இதுக்காகத்தான் பெருநாள். அல்லாஹ் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் அவனுக்கு நன்றி உடைய அடியானாக நீங்கள் மாற வேண்டும். உண்மையில் 30 நோன்புகளை பிடிப்பதற்கான சக்தியை, அந்த ஆற்றலை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். நேரத்துக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை, கியாமுல் தொழக்கூடிய பாக்கியம், நோம்பு நோக்கக்கூடிய பாக்கியம், இப்படி நல்லறங்கள் செய்வதற்கான சக்தியை அவன் தந்தானே, இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கான வாழ்வாதாரங்களை, எங்களுக்கான பொருளாதாரங்களை எல்லா வகையிலையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி தந்ததற்காக லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றியுடைய அடியானாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருநாளை தந்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பெருநாளை பற்றி சொல்கிற போது, லிஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முதலாவது சந்தோஷம் என்ன தெரியுமா? சொன்னார்கள், ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திர், பெருநாளுடைய தினம் நோன்பை விடக்கூடிய, நோன்பை முறித்துக் கொண்டு நோன்பு முடிவடைந்து விட்டது என்று சொல்லி அடுத்த நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய தினம். இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, இதுதான் ரப்புக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், இந்த ரமலான் எங்களை புடம்போட்டி இருந்தால் இந்த சந்தோஷத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது சந்தோஷம் தான் என்ன தெரியுமா? ஃபர்ஹத்துன் ஹீன யுல்கா ரப்பஹு, தன்னுடைய அதாவது ரப்பை சந்திக்கிற நாள். நாளைக்கு மறுமையில் நாங்கள் நல்லறங்கள் செய்து சுவனவாசியாக போய்விட்டால் அல்லாஹ்வை பரிபூரண சந்திரனை காண்பது போல நாங்கள் காண இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது யாருக்காக? இந்த உலகத்திலே நாங்கள் தொழுகிறோம், நோம்பு நோக்கிறோம், பட்டினியோடு வாழ்கிறோம். எங்களுடைய ஆசா வாசங்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைப்பது எதற்காக என்றால், அந்த ரப்பை நாளைக்கு காண வேண்டும் என்பதற்காக. என்னையும் உங்களையும் படைத்த ரப்பை நல்ல முறையிலே தெளிவாக காண வேண்டுமாக இருந்தால் அதைவிட பெரிய சந்தோஷம் இந்த மனிதனுக்கு கிடையவே கிடையாது. அந்த சந்தோஷத்தை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த ரமலான் நமக்கு பாடங்களை புகட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய நாங்கள் பெற்ற பாடங்களிலே மிக முக்கியமான ஒரு பாடம் தான், ஹலாலாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஹராமாக்கி கொண்டோம். நாங்கள் எங்களுடைய மாமாவின் கையை பிடித்து, உங்களுடைய மகளை நான் சந்தோஷமாக மனைவியாக ஆக்கிக் கொள்கிறேன், ஹலாலாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவளை ஹலாலாக்கி கொண்ட நாங்கள் ரமலானுடைய காலத்தில் அவள் எனக்கு ஹராம், அல்லாஹ் சொன்னான், அதற்காக ஹராம் ஆக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ஹலாலாக தந்த உணவு, அது இறைச்சியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அவன் தந்த சாப்பாடு ஹலாலான சாப்பாடு, அந்த ரப்புக்காக ஹராமாக்கி கொண்டோம். அவன் தந்த குடிர்பானம் அந்த ரப்புக்காக ஹராமாக்கி கொண்டோம். அந்த ரப்புக்காக தூங்குகின்ற நேரத்தை எல்லாம் விழித்திருந்து தொழுதோம், அந்த ரப்புக்காக. அந்த ஹராம் ஹலாலை பேணிக் கொள்கின்ற போதுதான் மிக முதன்மையாக அந்த ரப்பை சந்திக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடம்பிலே ஹராம் சேர்ந்து விட்டால் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது, எதுவுமே அவனுக்கு பிரயோசனம் அளிக்காது. மிக முக்கியமாக பெருநாளுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த ரமலான் எனக்கு ஹலாலையும் ஹராமையும் படித்து தருகிற ஒரு பாடமாக சொல்லி தருகிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஹராத்தையும் ஹலாலையும் பேடுதலாக இருந்தால் எமக்கு சுவனம் கிடைக்கும்.
புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 3614வது செய்தியாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தான் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹதீஸை அறிவிப்பாங்க, வேற ஒரு சஹாபி தான் அறிவிப்பாங்க. ஆனால் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் தான் அறிவிப்பு செய்றாங்க. இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்விடத்திலே கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர், ஆனால் சுவனத்திலே இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகளாருடைய காலத்தில் வாழ்கிறார், நபிகளாரை கண்ணால பார்க்கிறார், நபிகளாரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் சஹாபி அல்ல, சுவனத்திலே இருக்கிறார். மிக முக்கியமான ஒருவர். நாங்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சஹாபி தான் சயீத் இப்னு ஸைத் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர். அவருடைய தந்தை ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் என்று சொல்கிற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த மனிதர் அன்றைய ஜாஹிலியா காலத்திலே ஹராம் ஹலாலிலே பேணுதலே இல்லை, ஹராம் ஹலாலிலே பேணுதலே இல்லை. விபச்சாரம் வேண்டுமா, வட்டி வேண்டுமா, எல்லா பாவங்களும் இருந்த நேரத்திலே, அந்த நேரத்தில் கூட பக்குவமாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஹனீஃபாக அன்றைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை பேணி நடந்த ஒரு மனிதர் தான் ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் என்று சொல்கிற மனிதர். மிக முக்கியமான ஒரு மனிதர். இவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன்றைய ஜாஹிலியா காலத்திலே மிகவும் உன்னதமான ஒரு பண்பு என்னென்றால் சாப்பாடு கொடுக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிடுறது ஒரு சாப்பாட்டுக்காக அழைத்திருக்கிறார்கள். இவரும் அந்த இடத்திலே போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னால் நடந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வந்ததுக்கு பிறகு இந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறார்கள். நபிகளார் 40 வயதுக்கு முன்னால் நபி என்ற பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் என்று சொல்கிற மனிதரை பற்றி சொல்கிறார்கள். எல்லாரும் சாப்பாட்டுக்கு போய்க்கிறாங்க. அந்த சாப்பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் போயிருக்கிறார்கள். நபியாக வாரத்துக்கு முன்னால் எல்லாரும் சாப்பாட்டை ரெடியா குந்திட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுவோம். இந்த மனிதர் வருகிறார், அந்த சமூகத்தை பார்த்து கூப்பிடுகிறார். ஏ மனிதர்களே, அந்த ஜாஹிலியா கால சமூகத்தை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்க எல்லாரும் சாப்பிட போறீங்க. இந்த அறுத்திக்கிற ஆடு யாருடைய பேர்ல அறுத்தீங்க? எப்படியான ஒரு கேள்வி பாருங்கள். அவர் கேட்கிறார், எல்லாவற்றையும் கூப்பிட்டு கேட்கிறார்கள். இன்னி லஸ்து ஆக்கிலு மிம்மா தத்பஹூன அலா அன்சாபிக்கும், உங்களுடைய சிலைகளுக்காக அறுக்கப்பட்டதை நான் திங்க மாட்டேன். நீங்க யாருக்காக அறுத்திருக்கிறீங்க? சிலைகளுக்காக நீங்கள் இந்த ஆட்டை அறுத்திருக்கிறீர்கள். உணவு நீங்க சமைச்சிருக்கிறீங்க, ருசியாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அறுத்தது ரப்புக்காக அல்ல, ஏக இறைவனுக்காக அல்ல, உங்களுடைய லாத்துக்கும் மனாத்துக்குமாக நீங்கள் அறுத்திருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதை நான் திங்க மாட்டேன் என்று இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே அன்றைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த சமூகத்துக்கு பயான் செய்கிறார், ஹராம் ஹலாலிலே பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுகிறார், எப்படி கேட்கிறார் தெரியுமா? இந்த ஆட்டை யார் படைத்தது? அல்லாஹ் படைத்தது. அவன் படைத்த ஆட்டை, இந்த ஆடு வளர்வதற்கான புல்லை யார் படைத்தது? அல்லாஹ் படைத்தது. அது வளர்வதற்கான நீரை யார் இறக்கியது? அல்லாஹ் இறக்கியது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்கிறார். அல்லாஹ் இறக்கிய அந்த நீரிலிருந்து புற்கள் முளைத்து அந்த புற்களை அவன் படைத்த ஆடு சாப்பிட்டு அவனுக்காகவே வளர்ந்த இந்த ஆட்டை அவனுடைய பெயர் இல்லாமல் அறுத்து நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இது எனக்கு வேணாம் என்று அந்த உணவையே மறுத்து அவர் போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் சுவனத்திலே நடமாடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்து ஹராம் ஹலாலிலே பேணுதலாக வாழ்ந்த மனிதர். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3614வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் வெறுமனையே ரமலானுடைய பகல் காலத்தில் மாத்திரம் அல்லாஹ்வுக்காக ஹராமாக்கி கொண்டோம் என்பது எங்களுக்கு பழக்கமல்ல. என்னுடைய அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களுக்கும் என்னுடைய ஒரு சதமாக இருந்தாலும் என்னுடைய உடம்பில் சேரக்கூடியது ஹராமா ஹலாலா என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஹராமா ஹலாலா என்று பார்க்க வேண்டும். ஒரு டொபியை கொடுப்பதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நான் செய்யக்கூடிய தொழிலூடாக கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கலாம். இதைத்தான் இந்த ரமலான் நமக்கு படித்து தருகிறது. உமக்கு ஹலாலானதை நீங்கள் ஹராமாக்கி கொண்டீர்கள் என்றால் ஹராமானவைகளை எப்படி நீங்கள் எடுக்க முடியும் என்று இந்த ரமலான் நமக்கு பாடம் எடுக்கிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே,
ரமலான் நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? பிற மனிதர்களுடைய உரிமை விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் நோன்பு பிடித்துக் கொண்டு தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் நோன்பு பிடித்ததில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. நோன்பு பிடிச்சிட்டா யாருக்கும் ஏச மாட்டோம். யாராவது அடிக்க வந்தால் கூட என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யாராவது உங்களோடு தர்க்கம் செய்து உங்களுடைய உரிமையிலே பறிப்பதற்கு வருகிற போது இன்னே சாயுமுன் நான் நோபாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்திலே நோபாளியாக இருக்கிற போது கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நோன்பு முடிஞ்சிட்டால் கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய மான விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய காணி விஷயத்திலே, அடுத்தவர்களுடைய பொருளாதார விஷயத்திலே, அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்தில், அது எதுவாகவும் இருக்கலாம், உரிமை என்று அடுத்தவருடைய உரிமை விஷயத்தில் கவனமாக இருக்குமாறு இந்த ரமலான் நமக்கு படித்து தருகிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும் உம்முல் மூமினின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலிக் யுத்தத்துக்கு பேசி வருகிற போது அவர்களுக்கு தப்பான ஒரு கதையை அந்த முனாபிக்குகள் கட்டிவிடுகிறார்கள். ஊர் முழுக்க கதை பரவுது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னும் ஒரு மனைவிதான் ஸைனப் பின் ஜஹஷ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரெண்டு கூட்டாக இருந்தார்கள். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு தலைமையில ஒரு குரூப் இருக்கும், இன்னொன்று ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தலைமையில இன்னொரு குரூப் இருக்கும். ரெண்டு பேரும் அவங்க சைடுக்கு ஆட்களை வச்சு கொண்டிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஏட்டுக்கு போட்டியாக இருக்கும். ரெண்டு பேருமே நீங்களா நாங்களா எந்த அளவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை விரும்பியது போலவே ஸைனப் பின் ஜஹஷை விரும்புவார்கள். கூடுதலாக ஸைனப் பின் ஜஹஷுடைய வீட்டுக்கு போனால் தேனை கூட சாப்பிட்டு வருவாங்க. தஹ்ரீம் என்ற சூரா ஸைனப் பின் ஜஹஷுக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அவங்களோட வீட்டுக்கு போய் தேன் தின்னுட்டு வர நேரம் தான் சொல்லுகிறார்கள் எல்லா மனைவிமார் ஆயிஷா நாயனா சொல்றாங்க, என்ன உஜ்ஜாய் வாசம் வருது, கெட்ட வார்த்தை வாயில இருந்து, இல்லையே நான் தேன் தானே தின்றேன். அந்த அளவுக்கு போட்டித்தன்மையோடு ரெண்டு மனைவிமாரும் இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில எப்பயும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஸைனப் பின் ஜஹஷ் இந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? இவர்களுடைய ஸைனப் பின் ஜஹஷினுடைய ஒரு சகோதரி ஹன்னா பின் ஜஹஷ் என்று சொல்லுகிற சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹுடைய இந்த விஷயத்திலே இந்த விபச்சார குற்றச்சாட்டை அப்படி இருக்கத்தானே செய்கிறோம் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னர் ஹத்தெல்லாம் அடிக்கப்பட்டது. ஆனால் ஸைனப் பின் ஜஹஷ் எப்போதும் சண்டை மாறித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆயிஷா அப்படிப்பட்ட பெண் இல்லையே, ஆயிஷா மிகவும் தூய்மையான பெண் அல்லவா, பாருங்கள் எப்போதும் சண்டை மாறித்தான் இருக்கும், ஆனாலும் உள்ளத்தில குரோதங்கள் இல்லை. அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்திலே எவ்வளவு நிதானமாக நடந்திருக்கிறார்கள். மனஸ்தாப மனிதன் வகையில வருந்தான், மனிதன் வகையில சில நேரங்களில் பிரச்சனைகள் வருந்தான். நாங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பொது நலமாக நாங்கள் இருக்க வேண்டும். அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்று சொன்னாலே பொது நலம் பேணுவதுதான். பிற மனிதர்களுடைய விடயங்களில் நலமாக நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொது வேலைகளில் நல்ல முறையிலே நாங்கள் ஈடுபாடுகள் காட்ட வேண்டும். அன்பாந்தவர்களே, அராய்த்தல்லதி யுக்கத்திபி பித்தி நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவிலே அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் தெரியுமா? ஒரு மனிதன் பிற மனிதனுடைய உரிமை விஷயத்திலே அல்லது பொதுநல விஷயத்திலே கணக்கெடுக்காதவனை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான். நாங்கள் பொதுவாக தன்னலம் உள்ளவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். ஒரு பொது வேலை ஒன்றுக்கு வாங்க என்று சொன்னா யாரும் வரமாட்டோம். அவர் இருக்கிறார் அவரெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒதுக்கிக் கொள்வார்கள். அவங்க இருக்கிறாங்க. ஆண்களிலும் தான் பெண்களிலும் தான் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் முன் வந்து பொது வேலைகளை செய்வார்கள். அடுத்தவர்கள் எல்லாம் கை கட்டி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியே, மறுமையினாலே பொய்ப்பிக்கிறவன் தெரியுமா உமக்கு? அல்லாஹ்வை நம்பாம மறுமைன்னு ஒன்று இல்லாம பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிற பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் அனாதைகளை விரட்டி கொண்டிருப்பான். அனாதை என்று சொன்னா யாரு? எங்கட பிள்ளையா? அனாதனை எங்கட பிள்ளையா? அடுத்தவண்ட புள்ள அனாதையா இருக்குது. அந்த புள்ளைய ஆதரிக்க மாட்டான். பொது நலத்தை எங்க பேசுகிறது இஸ்லாம்? மறுமையோடு பேசுகிறது இஸ்லாம். எந்த பிள்ளைய வளர்க்க மாட்டான் இஸ்லாம் சொல்லல. அடுத்தவண்ட புள்ள ரோட்டுல நடுத்தருவுல நிக்க போகுது, அந்த பிள்ளையை திரட்டி கொண்டிருப்பான்.
அப்படி திரட்டாமல் பொதுநலமாக அந்த பிள்ளையை நீ வளர்க்கிறேயே, அதுதான் ஈமானுடைய உச்சகட்டம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகிற ரப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் பொதுநலமாக இருப்பதைத்தான் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, வலா யஹது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளியோர்களுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான், உணவு அளிக்க மாட்டான் இல்ல, அதை பத்தி பேசாதவன், பொதுநலத்தை பற்றி கணக்கெடுக்காவிட்டாலும் கூட மறுமையை பொய்ப்பிப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நாங்கள் ரமலானில் ரப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பிறருடைய விடயத்தில் நாங்கள் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு பாடமாக படித்து தருகிறது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அதிகம் இந்த ரமலானில் அதிகமாக சுஜூதுகள் செய்து கொண்டே இருந்தோம். வளமையாக 5 நேரம் தொழக்கூடிய நாங்கள் வளமைக்கு மாற்றமாக 5 நேரத்தோடு சேர்ந்து மேலதிகமாக எவ்வளவு தொழுகைகளை தொழுதோம். இந்த தொழுகைகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு தொழுகிறது 5 நாளைக்கு தொழுகிற இல்லை, ஒரு நாளைக்கு தொழுகிறது 5 நாளைக்கு தொழுகிற இல்லை, அப்படி அல்ல, தொடர்ச்சியாக இருக்கணும். குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நான் சுவனம் போக வேண்டும். நாங்கள் ஏன் நோம்பு பிடிச்சோம், ஏன் தொழுதோம், சுவனத்துக்கு போறது. சௌபான் ரலி அவர்கள் கேட்கிறார்கள், நான் சொர்க்கத்துக்கு போகணும், சிறந்த அமலை எனக்கு சொல்லித்தாருங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதிகம் சுஜூது செய்து கொண்டே இருங்கள், அதிகம் தொழ வேண்டும். 5 நேர கடமை இஸ்லாம் சொல்லல, மேலதிக வணக்க வழிபாடுகளில் அதற்கான ஒன்றாக இந்த ரமலான் நமக்கு பழக்கி தந்திருக்கிறது. மேலதிக வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களை இஸ்லாம் நமக்கு இந்த ரமலானில் எடுத்தந்திருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும். இதுதான் ரப்புக்கு சொந்தக்காரர்களாக வாழ்வது. நாங்கள் ரமலானிகள் அல்ல, ரமலானில் மாத்திரம் தொழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அல்ல, ரமலானில் மாத்திரம் சதக்கா செய்வர்களாக இருப்பதல்ல, தொடர்ச்சியாக அந்த சதக்கா இருக்க வேண்டும், அந்த தொழுகைகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஹதீசுகள் இருந்து புரிந்து கொள்ளலாம். இறுதியாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சுவனம் போகாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். சென்ற வாரம் இந்தியாவில் ஒரு பாரிசவாதத்திலே புத்திகள் இல்லாமல் அப்படியே உயிர் மட்டும் இருந்த ஒரு பொடியனை என்ன செஞ்சாங்கன்னா கருணை கொலை செய்தார்கள். அவன் இந்த உலகத்தில் இருக்கிறத விட மௌத்தா போறது சிறந்தன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தால், இந்தியாவினுடைய உயர் நீதிமன்றத்தால் என்ன செஞ்சாங்கன்னா கருணை கொலை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, மறுமையிலே இந்த மனிதன் நரகத்துக்கு போய்விட்டு கேட்பானகலாம், என்னையும் கருணை கொலை செய்து விட மாட்டானா அல்லாஹ் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், அல்லாஹ் சூரா ஸுஹ்ருஃபினுடைய 77வது வசனத்திலே கேட்கிறான், வனாதவ் யா மாலிக். மாலிக் யார்? நரகத்தினுடைய சொந்தக்காரராக, நரகத்தினுடைய காவலனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாலிக்கே. அந்த மாலிக்கு காதுகள் கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். மிகவும் முரண்டாக இருப்பார், சிரிக்க மாட்டாராம். அல்லாஹ்வுடைய தூதர் மாலிக்கை பார்த்து, ஏன் அவர் சிரிக்க மாட்டிருக்கிறார்? சிரிச்சாத்தானே இறங்கிடுவாங்க. அல்லாஹ் மாலிக் என்று சொல்கிற அந்த மலக்குக்கு சிரிக்கக்கூடிய பண்பை கூட கொடுக்கவில்லை, மிகவும் கடுகடுத்தவராகவே இருப்பாராம். யா வனாதவ் யா மாலிக், மாலிக்கே லியக்தி அலைனா ரப்புக், அல்லாஹ் எங்களை மௌத்தாக்க மாட்டானா, அல்லாஹ் எங்களை மௌத்தாக்க மாட்டானான்னு கேட்பானா. ஏன்? அந்த அளவுக்கு நரக வேதனை இருக்கும். நரகத்துக்கு போனா எங்களுக்கு இன்னொருக்கா அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான போதுமே எண்ணுகிற அளவுக்கு நரகத்தினுடைய வேதனைகள் இருக்கும். மாலிக் சொல்வாராம், இன்னக்கும் மாக்கிதூன், இதுக்கு பிறகு உங்களுக்கு மௌத்தே இல்லை. அல்லாஹ் மௌத்தை ஒரு ஆட்டினுடைய ஒரு ரூபத்தில் வைத்து மௌத்தாக்கி விடுவான். மௌத்து சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கம், அதாவது மறுமைக்கு பிறகு, இந்த முதலாவது மௌத்துக்கு பிறகு வேற ஒரு மௌத்து இல்லை. எனவே அந்த மறுமையில் அந்த நரகத்துக்கு போய்விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த ரமலான் நமக்கு எடுத்த பாடங்களை இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நரகத்திலிருந்து. எனவே ரமலானுடைய இன்றைய பெருநாள் சிந்தனையாக அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். எப்போதும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளையை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, பிறருடைய உரிமை விஷயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும்.
குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருங்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் எமை சுவனத்தின்பால் கூட்டிச் செல்லும். குடும்பங்களையும் பிறருடைய உரிமைகளுடைய விஷயங்களையும் நாங்கள் கைவிட்டு விட்டால் அது நரகத்துக்கு கொண்டு சேர்க்கவும். எனவே அல்லாஹ் எம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து உயர்தரமான சுவனத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Baile.